ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 365 டேஸில் டே 20. எழுந்திரிச்சிட்டு வேலையை பார்த்தீங்கன்னா பெட்ஜ் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு தலைக்கு மேலே ஏகப்பட்ட வேலை இருக்குது. எழுந்திரிச்சோன்னே ஒர்க் அவுட் பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த் ஜிம்மில் ஜாயின் பண்ணணும், இதுமாரி நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி தான் முடிக்கணும். பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம். சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சோன்னே ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, நான் வார்ம் அப் பண்ணுன்னு நினைக்காதீங்க, நான் ஆல்ரெடி வார்ம் அப் பண்ணிட்டேன். வார்ம் அப் பண்ணது வீடியோ இருக்குல்ல, அதனால் ஓகேங்களா. நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு வேரியேஷனு, ஜஸ்ட்டுக்கு ஒரு 3 வேரியேஷனு, ஆப்ஸ்க்கு ஒரு 2 வேரியேஷன் தான் போட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறேன், என்னமோ தெரியல. நம்மளால் சரியாக எதுவும் போடவும் முடியல, சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு மாதிரி பாடி வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு அது ஏறாக போல, இது நம்ம காலடான்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்லாம் போட்டு முடிச்சாச்சு. முடிச்ச கையோட வெளியே வந்து பார்த்தா பங்குனி மாதம் வெயில் மாதிரி பல்ல இழிச்சிக்கிட்டு அடிக்கிறான். ஆல்ரெடி நான் ரொம்ப சிகப்பாக இருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் சிகப்பாயிரும் போல. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு வேறு. சரி, ஓகே, காயப்பட துணியில் எடுத்து வந்துடும். வீட்டில் தான் துணி கூட நான் துவைக்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் துணி தான் துவைப்பாங்க. ஆனால் இப்போ பாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. நானே தான் துணி துவைக்கிறேன், நானே தான் துணி காயும் போடுறேன், நானே தான் துணி மடிச்சும் வைக்கிறேன். அவங்க கஷ்டம் அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. சரி, ஓகே, நானே இது சென்டிமெண்ட்டாக ரொம்ப பேசுகிறேன் போல், எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. சரி, ஓகே, இன்னைய நாள் ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரியில் புதுசாக சந்திப்போம். டாட்டா, பை கைஸ்.